நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்பீங்க அந்தோனியார் என்ன புதுமை செய்தேன்னு. அந்தோனியாரே ஒரு புதுமை தான். பெரிய வீதியாவில் இந்த முறை பெரிய வீதி 175வது இருக்கிற காரணால எனக்கு 13 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை கிடைச்சது அந்தோனியார்ட்ட நேர்த்தி வச்சு. யாழ்ப்பாணம் பாசகூர் புனித அந்தோனியா கோயிலில் பெருநாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் புனித அந்தோனியார் பெரிய வீதி விழாப்புற காட்சி இடம்பெறுது. தேரில் அந்தோனியார் வீதி விழா போகிறதுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கார். நாங்களும் அது சூழங்களை அனுசரிக்க வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, கடந்த 10 நாட்களாக பல்வேறுபட்ட நிலைகளில் நாங்கள் எங்களை ஆன்மீக ரீதியாக ஆயத்தம் செய்து அவர் வசிக்கின்ற இந்த திருத்தலத்தில் இருந்து எங்களுடைய வீதிகளிலே உலா வர இருக்கின்றார். ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இந்த தேர்ல வந்து யார் வாரது? இந்த தேருக்கு வந்து விசேஷமாக எங்களோட பாதுகாவலர் புனித அந்தோனியார், அவருக்கு துணையாக செபஸ்டியார், புனித செபஸ்டியார் இருப்பார். இவங்க 2 பேரும் தான் எங்களோட கோயிலை பாதுகாக்கிறார்கள். இவங்க 2 பேரும் தான் தேர்தலையும் பெறம் பெறுவார்கள். மற்றபடி புற சமய மக்கள் வந்து சோளங்கள், கச்சான்கள் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதில் மக்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வருவாங்க. பெரிய வீதியா தான் பலம் பெறுது. பெரிய வீதியாவது இந்த முறை பெரிய வீதி 175வது ஆண்டு. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம நிறைய சைவ மக்களும் வந்து நேர்த்திக்கடன் வச்சு பனிசுகளோ. அது பெரும்பாலான புறசமய மக்கள்லாம் இந்த கோயிலுக்கு வர கூடுதல். அந்தோனியார் அவர்கள் தான் கூட புதுமை செய்கின்றார். ஆனால் வழியாக புற இடத்து ஊராக்களும் புறசமய மக்களும் அதிகம் பெறுவாங்க இந்த அந்தோனியாரிடம். அந்தோனியார் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம். நான் டென்மார்க்லேருந்து வந்தேன். நல்ல அழகாக இருக்குது, நல்ல சிறப்பாக இருக்கின்றது. கனகாலம் நிற்க மாட்டேன் தானே. நாங்கள் வந்து நான் அதோட 3வது வருஷம் இருந்துருக்கிறோம். அப்போதான் வேலை இல்லை, 3வது வருஷமாக வந்துருக்கிறேன். சந்தோஷம் மக்கள் மற்றது அங்கே இந்த நேரங்கள் இருக்காங்க. இங்கே வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நல்ல சந்தோஷம். அந்தோனியாருடைய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். என்னவா? ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட பிரான்ஸ்லேருந்து ஒரு ஃப்ளைட்டில் 75 பேர்கிட்ட வந்தவங்க ஒரு நாளில், ஒரு ஃப்ளைட்டில் வந்தவங்க. அதோட தனித்தனியாக வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 450 சனம் வந்திருக்கின்றார்கள். பதுமையில் வளர்ந்தனை பாசையுரைத்தாய், புதுமை சிறந்தனை தவமுனி, வணக்கம் வணக்கம் கூடிய சுடரே, வணக்கம் வணக்கம் அந்தோனியாரே. வணக்கம் வணக்கம் அந்தோனியாரே. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, பேர் என்ன? என் பேர் உதயராஜ். எங்க வந்தீங்க? இந்த ஊர் தான் சொந்த ஊர். நான் வந்து இப்போ இருக்கிற கயனால. எவ்வளவு பிறகு இங்க வந்தீங்க? நான் இப்போ திருவிழாக்குன்னு சொன்னால் 19 வருஷத்துக்கு வந்துருக்கேன். 2006. எப்படி அனுபவம்? இது சரியான சந்தோஷமா இருக்கு.
இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேர் படித்த ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்னோட இங்கே ஊரில் என்னோட சேர்ந்து செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேர் எல்லாரையும் பார்க்கறதுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. அவரோட கணவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரைக்கும் அது ஃப்ரான்ஸில் ஒரு ஃப்ளைட்லேயே முக்கால்வாசி பேர் எங்களோட ஊராக்கெல்லாம் வந்தது ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. 19 வருஷத்துக்கு ஒரு சிறப்பான கட்டத்தை வந்தீங்க. இந்த முறை தேர் வந்து மற்ற இந்த பெரிய ரோட்டாலையும் இதுக்களாலையும் சுற்றி வருது. அதனால கொஞ்சம் சிறப்பு கூட. இந்த முறை ஒவ்வொரு முறை வரும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகள் அதுகளுக்கு எக்ஸாம் டைம் ஓடியா லீவ் எடுக்கல. ஸோ அது ஒரு பிரச்சனை ஒன்று. நான் தனியாக எங்கள் அம்மா அப்படி வந்திருக்கேன். அது வந்து தம்பிய ஃபேமிலியும் வந்திருக்கேன். பார்ப்போம் அடுத்த முறை ஒரு அந்த நேரத்தில் அறுபது இருந்தால் எங்களோட பிள்ளைகளோட வருவோம் ஆசை. ஓகே சந்தோஷம். எவ்வளவு போய் இங்க வரீங்க? 21 வருஷம். எப்படி இருக்கு திருவிழா இந்த முறை? அந்த மாதிரி இருக்குது. புதுசா கனகாலத்துக்கு பிறகு எல்லாரையும் பார்க்கறது சரியான சந்தோஷமா இருக்குது. 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான கட்டத்தை வந்தீங்க. சிறப்பான இது. திருவிழா தாண்டி வந்தீங்களா? திருவிழாக்கு தான் வந்தோம். இல்லை, நானும் என் குடும்பமும் வந்து நாங்கள் ஹஸ்பண்டும் மகளும் வந்தது. எனக்கு 13 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை கிடைச்சது. அந்தோனியார்ட்ட நேர்த்தி வச்சு நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்பீங்க அந்தோனியார் என்ன புதுமை செய்தேன்னு. அந்தோனியாரே ஒரு புதுமை தான். அவர் செய்த புதுமைக்காக அதைய கூட்டி கொண்டு வந்தேன் நான் வச்சது இருக்கு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். முந்தி நான் படிக்கிற காலத்துல சைவக்காரர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே நேர்த்தி வச்சுட்டு வரவினோம் கோயிலுக்கு. அது நான் இன்னும் 1 மாதம் 7ஆம் தேதி மட்டும் எல்லாம் கண்டு போட்டு தான் போறது. 21 வருஷத்துக்கு பிறகு வர்றது காட்டுல எல்லாரையும் சந்திச்சு போட்டு தான் போறது. இல்லை, வரதுக்கு மகளுக்கு லீவு கிடைக்காது. அதனாலதான் அவ பெரிய வகுப்பு தொடங்கினால வரையில்லாது. அதனாலதான் இந்த வருஷம் கூட்டி கொண்டு வந்தேன். ஓகே, நன்றி.